மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர், என் ஆத்தும மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி போதும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம் வாசிங்க. ஆத்மீக ரீதியிலே அவ்வளவு வேதனை அடைந்தார். அந்த சிந்தையில ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கம், மரணத்துக்கு ஏதுவான ஒரு துக்கம், அதுக்கு மேல ஒரு துக்கம் சொல்றதுக்கு இல்ல. நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். மரணத்துக்கு ஏற்றதான ஒரு துக்கம் அங்க ஏன்? நம் எல்லாருடைய அக்கிரமங்களையும் அவர் சுமக்கக்கூடியதான ஒரு தருணம் அது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் வாசிங்க. அந்த நெருக்கம் அது அவ்வளவு கொடிதா இருந்ததுனால வேர்வை ரத்தத்தின் பெருந்துளியா வந்து சொல்லப்பட்டிருக்கு வாசிங்க. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார், அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. இது ரொம்ப அரிதான ஒரு காரியம். ஏன்னா சரீரத்துக்கு வெளியில வரணும்னா வேர்வை தண்ணி அது மட்டும்தான் வெளியே வர முடியும். சின்ன நுண்துளை வழியாக ரத்தம் கட்டியான ஒரு திரவம், அந்த கட்டியான திரவம் சரீரத்திலிருந்து வெளியே வருதுன்னா அது எந்த அளவுக்கு ஒரு பிரஷர், ஒரு நெருக்கம் அவருக்குள்ள ஏற்பட்டிருக்குன்னு பாருங்க. இது எல்லாமே நமக்காக. நம்ம டக்குன்னு நினைக்கிறோம், மறக்கிறோம். ஆனால் அது அப்படிப்பட்டது அல்ல. எல்லாத்துக்கும் மேல என்ன? கைவிடப்பட்டதான ஒரு நிலைமை. முதல்ல யாரால கைவிடப்படுகிறாரு? கூடவே இருந்த சீஷர்களால். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். பாருங்க, எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனாங்க. நீங்க நினைப்பீங்க அதெல்லாம் ஒண்ணே இல்லை. தனிமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும், பாதிக்கப்படக்கூடியவங்களுக்கு தெரியும். சரீர பிரகாரமாக எதுவுமே பண்ண முடியாட்டாலும் ஆறுதலாக 2 வாரத்தை சொல்றதுக்கும் கூடவே இருக்கிறதுக்கும் ஒன்றுமே இல்லாமல் தனிமையாக ஒரு மனுஷன் இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. இங்கே பாருங்க, யாருமே கிடையாது. அது வரைக்கும் கூட இருந்த எல்லாருமே அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. கூட இருந்த யூதாஸ் முத்தமிட்டு காட்டி கொடுக்குது. அதான் அவரே கேட்கிறாரு பாருங்க, மனுஷகுமாரனை முத்தமிட்டா காட்டி கொடுக்காரு. நம்ம சும்மா வாசித்துட்டு போயிடும். அவர் உணர்றாரு, எப்படி இவ்வளவு நாளும் கூட இருந்து என் கூட சாப்பிட்டு என்னோட இருந்த நீ என்னை காட்டியா கொடுக்கான்னு சொல்லி அவர் அதை உணர்றார். அதான் வலிக்கும், அந்த வலியெல்லாம் அதிகமா இருக்கும். அடுத்து என்ன? கூடவே இருந்து உங்களை விட்டு போக மாட்டேன் ஆண்டவரேன்னு சொன்ன சீஷர் என்ன அப்படியே காணாம போறாங்க. அடுத்து என்ன? தலைவர்களால் கைவிடப்பட்டதான ஒரு நிலைமை. யூத தலைவர்கள் யாருக்கு மேல வைராக்கியமா இருக்கிறாங்க? யெகோவா தேவனுக்கு மேல வைராக்கியமா இருக்கிறாங்க. அதே யெகோவா தேவன் தான் இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிறார். அப்ப அவருக்காக வைராக்கியமா உள்ள அந்த ஜனங்கள் அவர்தான் இவர் என்று அடையாளம் கண்டு கொள்ள முடியலையேன்னு சொல்லி எவ்வளவு வலிக்கும். இப்போ நீங்கள் தான் வெளிநாட்டில் இருக்கிறீங்க, 10 வருஷம் வேலை செய்து கஷ்டப்பட்டு பிள்ளைக்கு அனுப்பிட்டே இருக்கிறீங்க. பிறகு நீங்கள் வந்த பிறகு அந்த பிள்ளையை பார்த்து மக்களேன்னு சொல்லி கூடும்போது நீங்கள் எனக்கு அப்பா இல்லைன்னு சொன்னால் அவங்க எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு எப்படி வலிக்கும். அடுத்து என்ன? அரசாங்கத்தால். சரி, அரசாங்கத்தில் அப்படிதான் இருப்பாங்க நீங்க நினைக்கலாம். ஆனா இவர் யாரு? ராஜாதி ராஜா. பிலாத்து என்று சொன்னாலும் கூட அந்த மனுஷன் அந்த ஸ்தானத்துக்கு வர்றதும் தேவனாலும் நியமிக்கப்பட்டதான ஒரு காரியம். ஏரோது என்று சொன்னாலும் அந்த மனுஷன் அந்த ஸ்தானத்துக்கு வரணும்னா தேவன் தான் அங்க கிரியை செய்கிறார். ஆனா என்ன செய்யறாங்க? விளையாட்டு பொருள் போல பண்றாங்க. எல்லாரும் பார்த்து பரிகாசம் பண்ணி சிரிக்கிறாங்க. நீங்களே யோசித்து பாருங்க. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, தேவாதி தேவன். ஆனா அவருடைய நிலைமையை நீங்க பாருங்க. நீங்க அந்த இடத்துல நின்று பாருங்க. நீங்க ஆராதிக்கக்கூடிய தேவன் நான் தான். ஆனா என்னை ஒரு நாயிலையும் கேவலமா அலைய விடுறீங்க. ஆட்களுக்கு முன்னாடி நிறுத்தி என்னை ஒரு பைத்தியக்காரன் போல எனக்கு துணியும் போட்டு என்னை அவமானப்படுத்துறீங்கன்னு சொல்லும்போது அந்த வலி ஒரு ஆணி எடுத்து கையில அரைகிறத காட்டிலும் அதிகமாகவே இருக்கும். அடுத்த கொடூரமானதுன்னு சொந்த மக்களாலே புறக்கணிக்கப்பட்டதான் நிலைமை. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. என்ன சொல்லப்பட்டு? அவர் உலகத்தில் இருந்தார், அந்த உலகம் அவரால் உண்டாயிற்று. அப்படின்னா அந்த உலகத்தில் உள்ள மனுஷர்கள் எல்லாரையும் ஆண்டவராக இயேசு தான் உருவாக்குறார். உலகமோ அவரை அறியவில்லை. எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாருங்க. ஆனா உலகம் என்ன உருவாக்குனவர் இயேசு கிறிஸ்து தான் சொல்லி அடையாளம் கண்டுகொள்ளவே இல்லை, புரிந்துகிடவே இல்லை. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க.